الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவினுடைய முதலாவது வசனத்தில் சொல்லும்போது இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபி கஃப்லத்தின் முஅரிதூன், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை, அதாவது மறுமை நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் அந்த மனிதர்களோ அதனை புறக்கணித்து பராமுகமாக கணக்கெடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ கியாமத்து நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கியாமத்து நாளில் ரெண்டு வகையானது இருக்குது. அல் கியாமா குபுரா, அல் கியாமா சுகுரா அப்படின்னு சொல்கிறது. கியாமா அல் குபுராங்கிறது சூர் ஊதப்படும், மலைகள் இடம்பெயரப்படும், பஞ்சு பஞ்சாக பறக்கும், கடல்கள் தீ மூட்டப்படும், அதே மாதிரி நட்சத்திரங்கள் உதிரும், மனிதர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு ஓடி திரிவார்கள், கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதனை பெற்றெடுத்து விடுவார்கள், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள்லாம் அந்த குழந்தையை மறந்து விடுவார்கள், பால் ஊட்டிகள் எல்லாம் அதனை மறந்துவிடும், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு சக மிருகங்களோடும் மனிதர்களோடும் வந்து கலந்து கொள்ளும். ஒன்றை ஒன்று பிடித்து வேட்டையாடக்கூடிய எண்ணம் அதுக்கு கூட இருக்காது. எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டு கொள்வார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய அந்த நாள். அடுத்த சூர் ஊதப்படும், எல்லோரும் அடித்து விழுவார்கள், அதுக்கு அடுத்த சூர் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். இந்த கியாமா அல் கியாமா அல் குபுரா அப்படின்னு சொல்கிறது. கியாமா சுகுராங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரண நேரம் பெறும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது எப்போவோ ஒரு நாளைக்கு நடக்கும். அதுக்கு தஜ்ஜால் வரணும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் பெறணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெறணும், யஜூஜு மஜூஜு கூட்டம் பெறணும், தாபத்துல் அர்துங்கிற ஒரு பெரிய பிராணி வரும். இப்படி என்ன செய்யுது அது சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு முன்னே நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு கியாமா இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு சக்கராத்துடைய நிலை, ஒரு மரண நேரம் இருக்குது. அப்போ இது எல்லாருக்குமே நமக்கு நெருங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொழுதை தாண்டும் போது நம்ம மரணத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு குறித்த நேரத்தை வச்சு படைச்சிருக்கிறான். அல்லாஹ் சூரா அல் முனாஃபிகூனில் 11வது வசனத்தில் சொல்கிறான், லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்துட்டுன்னு சொன்னால் முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது, அந்த நேரத்துக்கு என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா அல் அராஃபில் 34வது வசனத்தில் சொல்லி காட்டும்போது, ஒலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு கால தவணை இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவங்களோட அந்த நேரம் வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு சிறிய நேரமும் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், ஒரு சிறிய நேரமேனும் அவர்கள் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஈமாங்கொண்டிக்கும் மரணம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம மரணத்தை நெருங்குறோம்ங்கிற எண்ணம் இருக்குது, இருக்கணும். ஆனால் நம்முடைய மனிதர்களுடைய செயற்பாடுகளை பார்த்தா அந்த மரணத்தை மறந்த ஒரு நிலையாக இருக்குது. அப்படிங்கிறது தான் சூரத்துல் அன்பியாவினுடைய முதலாவது வசனம் சொல்லி காட்டுது. இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும், இந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை நெருங்கி கொண்டிருக்கிறது. வஹும் ஃபி கஃப்லத்தின் முஅரிதூன், ஆனால் அவங்களோ அதை
மறந்து வேறு ஒரு ஃபராக்கிலே மூழ்கி போய் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மரண சிந்தனை, நம்ம மரணிப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தான் நம்ம செய்கிறது அநியாயம், இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும், இதை மறக்கணும், இதை விடணும், இதுக்கு தௌபா செய்யணும், இதை செய்யணும், இப்படி தயாராகணும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். கடன் கொடுக்கல் வாங்கலை ரொம்ப கவனமாக இருப்போம், அதை எழுதி வைப்போம், அதை சொல்லி வைப்போம். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு செலவு செய்யணும், அவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். நம்மளை நாம் தயார் செய்வோம். பாவம் செய்கிறோமே, இது தப்பு, இது கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நமக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறதே அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யும், வரும். அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அராஃபில் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்டா 35வது வசனத்தை சொல்கிறான். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, இம்மா யஅதி அன்னக்கும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி ஃபமனித்தகா வஅஸ்லஹ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அப்படி என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அதாவது என்ன, ஆதத்தின் மக்களே, என்னிடமிருந்து உங்களிடமிருந்தே உங்களுக்கு தூதுவர்கள் நிச்சயமாக என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்து உங்களுக்கு என்னுடைய அத்தாட்சிகளை, என்னுடைய வசனங்களை அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு எடுத்து சொல்வாங்க. அப்போ யார் அல்லாஹ்வை பயந்து தன்னை சீர்திருத்தி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் தேவையில்லை அப்படின்றான் அல்லாஹ். அப்போ நாங்கள் அந்த மரணத்தை எதிர்பார்த்து, இந்த மரணத்தை நினச்சி நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, நம்மளை சீர்திருத்தி கொள்ளணும், நம்ம அல்லாஹ்வை பயப்படணும். அப்படி பயப்பட்டால் பயம் கவலை இந்த ரெண்டும் இருக்காது என்கிறான். பயம்ங்கிறது எப்போ வரும்னு சொன்னால், நடக்க போகிறத நினச்சி தான் பயம் பெறும். கவலைங்கிறது நடந்து முடிஞ்சதை நினச்சி வர்றது தான் கவலை. ஐயோ இப்படி செஞ்சிட்டோமேண்டா அது கவலை, என்ன செய்ய போகிறோமோ அப்படி என்றால் பயம். இந்த ரெண்டும் இருக்காது. அதாவது ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் போது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லான், அந்த உயிர் பிரிகிற நேரம் மலக்கு அவரிடத்தில் வந்துட்டேன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட இருக்கோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், லா தகாஃபு வலா தஹ்ஸனூன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உங்களோட இங்கேயும் மிதிப்போம் மறுமையிலே மிதிப்போம் என்று சொல்லித்தான் அந்த உயிரை பறிப்பாங்க. அப்போ அங்கேயே நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, இங்கே நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லது செஞ்சிருக்கிறீங்க அப்படி என்று சொல்லுவாங்க. அப்போ ஒரு மோமின் சீர்திருந்திட்டான்னு சொன்னான், அவன் தன்னை மாற்றிக்கிட்டான், அல்லாஹ்வை பயந்துட்டான்னு சொன்னால் அவன் பயப்படவும் மாட்டான், கவலைப்படவும் மாட்டான். அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னைறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா சூரா தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், தற்பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்தது ஒரு மெசேஜை சொல்கிறான்ல, உகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அப்படிங்கிறான். அந்த நரகத்தினுடைய விறகு கட்டைகள் என்ன தெரியுமா, மனிதர்களும் கற்களும் அப்படிங்கிறான். அந்த மனிதர், அதாவது அங்கே நெருப்பு மனுஷன்ல நின்று தான் எரியும், மனிதர்களும் அதே மாதிரி ஹிஜாரா கற்கள் எரியும், அதான் அந்த விறகு கட்டைகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். அலைஹா மலாயிக்கத்துன் கிலாலுன் ஷிதாதுன், அதில் மலக்குமார்களை அதன் ஓரங்கள் அல்லாஹ் நியமிச்சிருப்பான். அந்த மலக்குமார்கள் இந்த மக்கள் அலறல் சத்தத்துக்கு கத்துற சத்தங்களை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கடுகளவும் இறக்கம் பெறாது. அப்படி தான் அல்லாஹ் அந்த மலக்கை படைச்சிக்கான். சாதாரணமாக ஒரு அதிகாரிக்கிட்ட நம்ம கத்துவை பார்த்து, ஒரு பருதாம் பார்த்து எல்லாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் தண்ணியை தரலாமே, கொஞ்சம் பார்த்துக்காப்பா அங்கெல்லாமே. ஆனால் அல்லாஹ் தாலா என்ன சொல்லலாம்டா, அலைஹா மலாய்க்கா, மலக்குமார்கள்ங்கிற அல்லாஹ் படைச்ச ஒரு படை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அது தான் செய்வாங்க. அவங்களுக்கு இறக்கமுங்கிற உண்டு அல்லாஹ் வச்சிருக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்லலாம்டா, கிலாலுன் ஷிதாதுன், அவங்க கடுகடுத்தவர்களாகவும் கடுமையானவர்களாகவும் தான் அவங்க இருப்பாங்க. லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவினதுக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் இவங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொன்னால் விடமாட்டாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. வயஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு என்ன ஏவப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள்.
அப்படிங்கிறத அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த 6வது வசனத்தில் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களே அப்படிங்கிறான். நிராகரித்தவர்களே, லா தஅ்ததிருல் யௌம இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலான்னு சொன்னால், நீங்கள் எந்த புகழும் கூறாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த புகழும் கூறாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் செஞ்சதுக்கு கூலி கொடுக்கப்படும் அப்படிங்கிறோம். என்ன காரணமும் நீங்கள் சொல்ல இயலாது. எங்களுக்கு நபி வரல, எங்களுக்கு ஒருத்தரின் சொல்லலை, எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வரல, நீங்கள் என்ன காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் வழியை வச்சிருக்கிறான். விளங்கிட்டா? எனக்கு வேறு வழியில் தொழிலை கொண்டு வரத்துக்கு ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. வட்டி ஹராம். ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்து தான் தொழில் செய்யணுமென்று இல்லை. அதை விட்டு போட்டு வேறு தொழில் நீ செய்யலாம். சோறு கிடைச்சா சரியானு அல்லாஹ் உனக்கு ரிஸ்க்கு எழுதினது கிடைக்கும். அப்போ அங்கே போய் அது சாட்டும் சொல்லலை, உங்களை ஒருத்தரும் கவனிக்கலை, அதனால் நான் இப்படி செஞ்சேன், அப்படி செய்யலை, இப்படி செய்யலை. எல்லாருக்கும் பகுத்தறிவையும் தெளிவையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ அன்றைக்கு சொல்லப்படும், நீங்கள் என்ன காரணமும் சொல்ல இயலாது. நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, கூலி கொடுக்கப்படுவீங்க அப்படிங்கிறத அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மரணத்தை அல்லாஹ் தஆலா இது நெருங்கிக்கிட்டு இருக்குது, என்னப்பா நீங்கள் புறக்கணிச்சிட்டு இருக்கிறீங்க, நினைப்பில்லாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். மரணம் நேரம் வந்தால் முந்தவ மாட்டா பிந்தவ மாட்டாங்கிறான். நீங்கள் உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜும்ஆங்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எதை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்கும் என்னென்னா, மௌத்தை விட்டு தப்பணும், வாழணும், ஏதாவது சிகிச்சை பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும், ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்கணும், யூடியூப்பை பார்க்குறது, ஹார்ட் அட்டாக் வந்தால் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன, முதல்ல என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்கே ஓடணும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சில ஹெல்த் அப்புன்றாங்க, இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, என்ன கவர்மெண்ட்லேயே என்ன செய்கிற சில இன்சூரன்ஸுகள் இருக்குது, எப்படியாவது வாழணும் அப்படிங்கிற எண்ணம். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட மரணம் அந்த நேரத்துக்கு வந்து தான் ஆகும். அது முந்தையும் மாட்டா பிந்தையும் மாட்டா. ஒவ்வொருத்தருக்குரிய ரிஸ்க்கு முடியக்குள்ள அவர் என்ன செய்யணும், போகணும். அப்போ இந்த வசனத்தில் சூரத்துல் ஜும்ஆ 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். நபியே, அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த மரணம் கண்டிப்பாக உங்களை சந்தித்தே தீரும் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லலாம், சும்ம துரத்துன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலான்னு சொன்னால், மரணம் வந்து பிறகு நீங்கள் மறைவானவற்றையும் அறிந்து இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுவீங்க, நீங்கள் மறைவானவற்றையும் பகிரங்கமானதையும் அறிந்திருக்கக்கூடியவன்கிட்ட நீங்கள் திரும்ப என்ன செய்யப்படுவீங்க, மீட்கப்படுவீங்க. அல்லாஹ்கிட்ட கணக்கூட இயலாது. நீங்கள் ரகசியமாக செஞ்சதையும் அறிஞ்சிருக்கிறான், ஆலிமில் கைப் வ ஷஹாதா, மறைமானத்தையும் அறிஞ்சிருக்கிறான், வெளிப்படையாக நீங்கள் செஞ்சதையும் அறிஞ்சிருக்கிறான். அவனுக்கிட்ட நீங்கள் மீட்கப்படுவீங்க. ஃபயுனப்பியுக்கும் பிமா குந்தும் தஅமலூன். அப்போ அவன் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதை அவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவான். நீ இப்படி செஞ்சல்வா, இப்படி இருந்தல்வா, அப்படி என்று அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவான். அப்படியான ஒரு மரணம் கண்டிப்பாக வரும் என்று இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க நபியே அப்படிங்கிறான். வழங்கிட்டா? அப்போ நீங்கள் என்னத்தை ஓடினாலும் அது கண்டிப்பாக என்ன செய்யும், வெறும். அதில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்குரிய மரணம் உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்தே தீரும். நீங்கள் ஒரு வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா,
உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் செய்தியே, உறுதியாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளே இருந்தாலும் சரி. வஇன் துஸிபுஹும் ஹஸனத்துன் யகூலு ஹாதிஹி மின் இன்தில்லாஹ். இந்த நிராகரிப்பாளர்கள், யுத்தத்துக்கு போகாமல் இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள், அவங்களோட வழக்கத்தை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான். அவங்களுக்கு ஏதாவது கனிமத்து பொருள் கிடச்சி, சாப்பாடு கிடச்சி, நல்லது நடந்தால் சொல்லுவாங்களாம், இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த என்று சொல்லுவாங்களாம் முனாஃபிக்குகள். வஇன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன் யகூலு ஹாதிஹி மின் இன்திக். அவங்களுக்கு கஷ்டமும் பிரச்சனையும், சாப்பாடில் அடி உழுது பிரச்சனை என்று வந்தால், இது ஒன்னாலான்னு நபியை ஒன்றை பார்த்துடுவாங்க, இது ஒன்னாலான்னு ஒன்றை பார்த்து சொல்லிடுவாங்க. இதை ஏன் சொல்கிறான்னு சொன்னால், யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் அவங்க தப்பிரிக்கலை, நாங்கள் சொல்ல கேட்காம போனாங்களே என்று இந்த முனாஃபிக்குகள் போய் சொன்னாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளே இருந்தாலும் மரணம் வந்துடும். நீங்கள் யுத்த காலத்தில் இருந்தாலும் மவுத்து இல்லாடி தப்பிடுவீங்க. ஃப்ளைட் விழுந்து ஒருத்தன் தப்பு இல்லையா, அவனுக்கு இன்னும் ரிஸ்க் இருக்கு. மதிலால் விழுந்தாலும் சாகணுமென்று எழுதப்பட்டால் செத்துருவான். ஆனால் மாடியால் விழுந்தாலும் சாகக்கூடாதுன்றா தப்பிடுவான். சாகணுமென்று விஷம் குடிக்கிறவன் தப்புறான், பிழைக்கணுமென்று மருந்து குடிக்கிறவன் சாவுறான். இது கலாக்கது, அது ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் நல்லது நடக்கக்குள்ள அல்லாஹ் தான் தண்டும், கெட்டது நடக்கக்குள்ள ஒன்றால் அவங்களாலான், முசீபத்து இவனுகளாலான் அப்படி என்று சொல்கிறாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லும் மின் இன்தில்லாஹ். அந்த மக்களை சொல்லி எல்லாம் அல்லாஹ் எழுதினது தான் நடக்குது, எல்லாமே அல்லாஹ் எழுதினது தான் நடக்குது அப்படி என்று இந்த மக்களுக்கு சொல்லுங்க அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ மரணம் எங்கே இருந்தாலும் பெறும். அதுக்கு முன்னே நாம் அதுக்கு என்ன செய்யணும், தயாராகணும். அப்போ அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபில் அல்லாஹ் தஆலா 19வது வசனத்தில் சொல்கிறான், வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக். மரண வேதனை உண்மையை கொண்டும் வந்துவிட்டது, வந்து கொண்டிருக்கிறது. மரணம் சக்கரத்துல் மௌத் என்பது, அந்த மரண வேதனைங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்குமே அது வந்துடும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லலாம், தாலிக்க மா குன்த மின்ஹு தஹீத். அந்த மரணம் என்பது நீ எதை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கிறாயோ அதுதான் அது. நீ எப்படி ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த மரணம் வந்துடுவாங்கிறான். நீ எப்படி இந்த மரணத்தை விட்டு தப்பிக்கலான்ட்டு நீ ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த மரணம் என்ன செஞ்சிடும், வந்துடும் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் கியாமாவில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 26, 27, 28வது வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். கல்லா இதா பலகத்தி தராக்கி. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த மரண நேரத்தில் தொண்டைக்குழிய உயிர் வந்து அடைந்து விடும் அப்படிங்கிறான் அல்லாஹ். எவ்வளோதான் நம்ம இருமாப்பு பேசினாலும், அப்படி நாங்கள்லாம் பார்த்துக்குவோம்ண்டு நம்ம என்ன பேசினாலும் ஒரு இயலாமை வரும். ஒரு படுக்கையில் வந்து விழுந்துருவார். அது இளமையிலேயோ முதுமையிலேயோ நடுவயதிலேயோ அவர் படுக்கையில் விழுந்துருவார். அந்த நேரத்தில் அவருடைய உயிர் தொண்டை குளிக்க வந்துடும். அப்போ தான் அவருடைய கண்கள் பிதுங்கும். அப்போ தான் அவருக்கு அந்த நம்முடைய நான் என்ற அகங்காரம் அகன்று போகும். மனுஷன் தேவைப்படும். அடுத்தவங்க நம்மளை வந்து பார்க்கணுமே. சும்மா ஒரு நோயில் ஒரு ஆள் படுத்தா கூட அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லாரோடையும் மன்னிப்பு கேட்கணும், எல்லாரும் பெறணும், எல்லாரோடையும் பேசணுங்கிற அந்த இறக்க குணம் வந்துடும் பாருங்க. கஞ்சனாக இருப்பான். ஒரு படுக்கையில் விழுந்தால் ஒரு மாட்டை அறுத்து கொடுத்துடுங்கப்பான்ருவான். அப்போ தான் ஒரு மாடு அறுத்து கொடுக்க வேண்டிய ஒரு மனசு வருது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், கல்லா இதா பலகத்தி தராக்கி. அந்த மனிதனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விடும்போது வக்கீல மன் ராக். அவங்கள்ட்ட மலக்குமார்கள் கேட்பாங்களாம், நம்ம பேசினீங்களே, அங்கே அதை செய்வோம் இதை செய்வோம், தாயத்து போடுவோம், நூல் கட்டுவோம், மந்திரிப்போம், எல்லாத்தையும் மாற்றி அமைப்போம்னு சொன்னீங்களே, மன்ராக் இப்போ எடுங்களேன், உங்களை கூப்பிடுங்க, யார் மந்திரிக்கக்கூடியவன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லப்படுமா. ஒல்லன்ன அன்னஹுல் ஃபிராக். அவருக்கு நிச்சயமாக விளங்கிடும், இது நாம் போகிற நேரம்தான் அப்படின்னு அவருக்கு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். மௌத்தாக போகிறோம் அப்படின்னு விளங்கிடும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஒல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக். இந்த கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும் அப்படிங்கிறான். அந்த உயிர் போகிற வலி, அந்த சக்கராத்துடைய வேதனை, அந்த உயிர் போகும்போது அவருடைய கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும் அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், இலா ரப்பிக்க யௌம இதினில் மசாக்.
அவருடைய மீட்சி அவனுடைய இறைவனின் பக்கம்தான் இருக்கிறது அப்படிங்கிறான். கண்டை காலோடு பின்னிக்கொள்ளும், உயிர் போகத்தான் போகுது. ஆனால் அப்படியே போகிறதில்ல. அப்படியே போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, செத்தா மண்ணோட மண்ணானா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அல்லாஹ் இடத்துல எழுப்பப்படுவார் அப்படிங்கிறான். ஃபலா சத்தக வலா சல்லா, நம்முடைய வசனங்களை நம்முடைய மார்க்கத்தை அவர் உண்மைப்படுத்தவும் இல்லை, எடுத்து நடக்கவும் இல்லை, அவர் தொழுகையாளியாக இருக்கவும் இல்லை. வலாக்கின் கத்தப வத்தவல்லா என்றாலும் என்ன சொன்னாலும் அதை பொய்ப்பிச்சுக்கிட்டு அதுக்கு இன்னொரு கதைச்சிக்கிட்டு அதை புறக்கணிச்சு தான் இருந்தார். வாங்கப்பா தொழுவோம் வாங்க அப்படின்னு, பார்ப்போம் தொழுவோம், தொலைத்தான் வேணும் தொழுவோம், இன்னும் வாரம் நீங்கள் போங்க. இப்படி அவர் என்ன செஞ்சார்? கத்தபவத்தவல்லா, பொய்யை சொல்லிக்கிட்டு நான் இன்னும் ஒரு வேலையாக இருக்கேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்ன அப்படின்ட்டு என்ன செய்வார்? பொய் பிச்சுக்கிட்டு புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அப்போல்லாம் விளங்காது. சும்மா தஹப இல்ல அஹ்லிஹி யதமத்தா அப்படிங்கிறான் அல்லாஹ். அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தாரிடம் போய் மமதையோடு பெருமையோடு என்ன செய்வார்? சென்று ஆக்களை அனுப்பியாச்சு. கதைக்காங்க ஐயா, கதைச்சேன் கதை கண் பிறண்டுச்சுன்னு சொல்லுவார் அவர். கேள்வி ஒன்று கேட்டேன், அயலுக்கு பதிலே விரலம்பார். ஆரையே மாத்துறார், அவரைத்தான் அவர் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா வாக்கியாவுலேயும் இந்த விஷயத்தை சொல்கிறான். அதில் 83வது வசனத்தில் சொல்கிறான், ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அந்த மரண தருவாயில் ஒருவருடைய உயிர் தொண்டக்குழியை அடையும் போது, வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், நீங்கள் அந்த நேரத்தில் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். எங்கே பார்த்து? உங்கள் மடியில் தான் ஆள் இருக்கும். அவர் உயிர் தொண்டக்குழிக்க வந்துடும், அவரால் பேச முடியாது. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், நாங்கள் உங்களை விட அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் மடியில் வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அவரை மடியில் வச்சிருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், நாங்கள் உங்களை விட நெருக்கமாக இருக்கிறோம். இப்போ உயிர் எடுக்க போகிறோம். வலாக்கின் லா துப்சிரூன் என்றாலும் நாங்கள் எங்கே நிற்கிறோங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த மரணிக்கிறவருக்கு தெரியும், அந்த மரணிக்கிறவருக்கு கண்ணுக்கு தெரியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த மரண நேரம் வந்துட்டேன்னா அந்த மலக்குமார்கள்லாம் அப்படியே வந்து இறங்குவாங்க. அவங்களுடைய கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு மலக்குமார்கள் வந்து உட்காருவாங்க. மலக்குல் மௌத்து யஅதி மலக்குல் மௌத்து இந்த ராசி, தலைமாட்டு அருகில் வந்துடுவார், பக்கத்தில் வந்துடுவார். பக்கத்தில் வந்து உயிரை கூப்பிடுவார். பாவியாக இருந்தால் பாவியேன்னு கூப்பிடுவார், நல்லவராக இருந்தால் நிம்மதி அடைந்த ஆத்மாவே அப்படி என்று சொல்லி கூப்பிடுவார். அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இருப்போம், அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஃபலவுலா இன் குந்தும் கைர மதீனீன், நீங்கள் மட்டும் மறுமையில் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்று இருந்திருந்தால், உங்களுக்கு ஏழுமாக இருந்தால் என்ன செய்யுங்க? தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன், அந்த உயிரை மீட்டி எடுங்களேன் பார்க்கலாம். உங்களுக்கு மறுமையில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மறுமையில் நாங்கள் தப்பிக்கலாம் நீங்கள் வாதாடினா என்ன செய்யுங்க? தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் தெளிவாக சொல்கிறதுல உண்மையாளராக இருந்தால் அந்த உயிரை மீட்டி எடுங்களேன், உயிரை போகாமல் தடுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், ஆனால் அந்த மரணிக்கக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நல்ல மனிதராக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், அந்த தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்துட்டு அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால், ஃபரௌஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னத்து நஈம், அவருக்கு அப்போ மகிழ்ச்சி சுகம் இருக்கும், நல் உணவுகள் அவருக்கு இருக்கும், பாக்கியமுள்ள சுவர்க்கம் அவருக்கு கிடைக்கும். அப்போ நல்லவராக இருந்தால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவருக்கு அப்போ மகிழ்ச்சி இருக்கும். மலக்குமார்கள் வந்து சொல்லிடுவாங்க, லா தஹாபு லா தஹ்சன், நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், இங்கேயும் இருக்கோம், ஒஃபில் ஆஹ்ரா, மறுமையிலே நாங்கள் என்ன செய்வோம்? உங்களோடு இருப்போம், ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்க போகுது, வாங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்க போகுது, வாங்க அப்படின்ற அந்த ரூஹை அழைப்பாங்க. அப்படி என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நல்லவர்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் அதில் பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுடைய மரண நேரம்
நெருங்கிக்கிட்டு இருக்குது, உயிர் பிரிய போகுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தப்பிக்கவே முடியாது, ஒரு கோட்டையில் இருந்தாலும் உயிர் பிரிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த தகவலை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்க, ஒல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன், நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு என்று எதனை அனுப்பி வச்சிருக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள், மறுமைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்னு பாருங்கள். தர்மம் செஞ்சிருக்கிறோமா, பிள்ளை குட்டிகளை நல்லா பார்த்துருக்கிறோமா, நம்ம பள்ளிவாசலுக்கு போய்க்கிறோமா, தொழுதிருக்கிறோமா, மன்னிப்பு கட்டியிருக்கிறோமா, தௌபா செஞ்சிருக்கிறோமா, இது என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒத்தகுல்லாஹ இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறான். செய்கிறதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் அதுக்கு என்ன செய்யுங்க, ஏற்பாடு செய்யணும். தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்போ தௌபா செய்யலாம், திரும்ப அந்த தவறு செய்யக்கூடாது, நாம் அல்லாஹ்வை நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வசனம் சொல்லி காட்டுது. அப்போ மரணத்துக்கு நம்மளை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தயாராக்குறான். சூரத்துல் அன்ஃபாலில் 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ذَلِكَ பிமா கத்தமத் ஐதீக்கும் வ அன்னல்லாஹ லைஸ பில்லல்லாமின் லில் இபாத், அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்லுவான், இது நீங்களே முற்படுத்தி வச்சதான். மறுமையில் விசாரிக்கும் போது ஒரு சிலருக்கு நன்மைகளாக பாக்கியங்கள் கொடுக்கப்படும், சிலருக்கு பாவங்களை காட்டுவான் அல்லாஹ். இன்னைக்கு நீங்கள் போக வேண்டிய நரகம் என்ன இருக்கு, சொர்க்கம் என்ன இருக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் காட்டிடுவான். காட்டிட்டு சொல்கிறான், ذَلِكَ பிமா கத்தமத் ஐதீக்கும், நீங்கள் செஞ்சது தான், நீங்கள் உலகத்தில் செஞ்சது தான், நீங்கள் தயாரித்தது தான், நீங்கள் எவ்வளோ அநியாயம் பண்ணீங்க, எவ்வளோ ஏமாத்து, எவ்வளோ மோசடி, இதை செஞ்சீங்க என்ன இருக்கு, நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சீங்க என்ன இருக்கு, நீங்கள் தர்மம் செஞ்சீங்க என்ன இருக்கு, ஒரு பிராணிக்கு தண்ணி வச்சிங்க என்ன இருக்கு, ஒரு கவலை உணவை கொடுத்தீங்க என்ன இருக்கு. அப்போ நன்மை ₹1 பள்ளிக்கு போட்டாலும் அது கிடைக்கும். அப்போ என்ன நீங்கள் செஞ்சீங்களோ அதுதான் இது. அன்னல்லாஹ லைஸ பில்லல்லாமின் லில் அபீத், நிச்சயமாக அல்லாஹ் அடியானுக்கு ஒருபோதும் அநீதி செய்யக்கூடியவன் அல்ல. ஒரு நாளும் ஒரு சும்மா ஒருத்தனை பிடிச்சி அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் தண்டிக்கிறான்னா அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு மரணம் என்கிற ஒன்று, அந்த மரண நேரத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி அதுக்கு நம்ம தயாராகணும், அதை மறந்துடக்கூடாது. எப்போவுமே அந்த மரண சிந்தனை இருக்கும்போது ஒரு மனிதன் தௌபா செய்யலாம். தொழுகையை மிஸ் பண்ணுறா, ஐயோ நம்ம மூத்தனை என்ன செய்கிறேங்கிற ஒரு பயம் பெறும், அப்போ தொழுதுருவார். தொழுகை மிஸ் பண்ண இயலாதே, எப்படி விடுறது. சூரத்து நிசாவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூத்தா, இந்த தொழுகை என்பது மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். எப்படி விடுறது. நம்ம வயலில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், வாகனத்தில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் படுத்தாலும் தொழுது தான் ஆகணும். நமக்கு ஞாபகம் இருக்கும் வரைக்கும், நமக்கு சுயநினைவு இருக்கும் வரைக்கும், நமக்கு உணர்வுகள் சரியாக வேலை செய்யும் வரைக்கும் நம்ம தொழுது தான் ஆகணும். அப்போ அந்த மரணத்தை பயந்தால் தான் இதெல்லாம் செய்யலாம். அப்போ மரணத்துக்கு நம்ம தயாராகணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களால் சொல்லி காட்டுறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.